எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? ஓகே ஓகே மேம், யூ கேன் கேரி ஆன். தேங்க்யூ தேங்க்யூ. So first I'll share my screen. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி மாதிரிங்க மேடம், ஐ வாஸ் ஆஸ்கிங் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மூணில் எது உங்களுக்கு ஈஸியாக தெரியுது அப்படின்னு. எல்லாருமே பயாலஜி தான் ஈஸியாக தெரியுதுன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். வில் சி. ஹோப்ஃபுல்லி. ஆமா ஆமாம், ஹோப்ஃபுல்லி. ஓகே. இவங்கலாம் நீ இதுவும் எழுதுறாங்களா? ஜேஇயும் எழுதுறாங்களா? எழுதுறவங்க இன்னைக்கு வந்திருக்க மாட்டாங்க, ஏன்னா இது பயாலஜி தேவையில்லைல்ல. ஓகே. இன்னைக்கு வந்து ஏதாவது ஒண்ணுதான் எழுதுறாங்களா? இல்லை, இவங்க நீட் மட்டும் தான் எழுதுறாங்க. ஏன்னா இதில் ஜேஇ எழுதுறவங்க ஜேஇ நீட் 2 எழுதுறவங்களா இருக்காங்க. தெர் ஆர் சம் பீப்புள் ஹூ ரைட் போத். பட் வி வந்து நாங்கள் என்ன சொல்லியிருக்கோன்னா, யூ பெட்டர் கான்சென்ட்ரேட் ஒன்னு முதலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா என்ஜினியரிங் என்னென்ன தமிழ்நாட்டில் மார்க் வச்சு கூட போய்க்கலாம். பட் எம்பிபிஎஸ் மார்க் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு ரைட் நீட் இல்லையா? இங்கே எப்படி இல்லை, இப்போ ஐஐடிலன்னா கூட வேறு ஏதாவது காலேஜ் ஜாயின் பண்ணிக்கலாம், என்ஜினியரிங்னு படிச்சுக்கலாம். பட் எம்பிபிஎஸ்ன்னு அப்படிங்கிறத படிக்கவே முடியாது நீங்கள் நீட் பாஸ் பண்ணலன்னா. அந்த டிஃப்ரென்ஸ், அந்த சென்சிட்டைஸ் பண்ணுறோம், அது போய் சேர மாட்டேங்குது. பேரண்ட்ஸுக்கும் சேர மாட்டேங்குது, டீச்சர்ஸ்க்கும் கொஞ்சம் சேருது. See, unless you clear NEET, வேற எங்கேயாவது எம்பிபிஎஸ் படிக்க முடியுமா? முடியவே முடியாது இல்லையா? பட் இன்ஜினியரிங் அப்படி இல்லை. ஜேஏ இப்போ எழுதுனா கூட மார்க் வச்சு எங்கேயாவது சேர்ந்துக்கலாம். 500 காலேஜ் வச்சுருக்குறோம் தமிழ்நாட்டிலேயே. ஏதோ ஒரு சேர்ந்துக்கலாம். நல்ல காலேஜாக கெட்ட காலேஜாங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. பட் அட்லீஸ்ட் யூ வில் லேர்ன் இன்ஜினியரிங் இல்லையா? பட் whereas medicine you cannot learn unless you clear NEET. And if the marks are low, the cost is so high. You know, I'm repeating, just I'll take one more minute. The இதில் மெரிட் கவர்மெண்ட் காலேஜில் 15,000 ரூபாய் ஃபீஸு. அதுக்கு அடுத்த ஃபீஸ் 4.5 லட்சம் பர் இயர். அதுக்கு அடுத்த ஃபீஸ் 10.5 லட்சம். அதுக்கு அடுத்த ஃபீஸ் 25 lakhs. ஸோ நினச்சி பாருங்க, கொஞ்சம் இவங்க ஒரு மார்க் கம்மி ஆகிட்டாவே 15,000லேருந்து 4.5 லட்சம் கட்டணும் ஒரு வருஷத்துக்கு. See, இது வந்து இது I am trying to sensitize the parents and the students. Why you should put effort? Because எம்பிபிஎஸ்ஸே கிடைச்சா கூட 4.5 லட்சம் கிடைச்சா நம்ம கட்ட முடிஞ்சா கூட why should you waste that much money? Provided if you had got some 1 or 2 marks more, you would have got on the other side, no? ஸோ அதை தான் நம்ம சொல்கிறோம். பார்ப்போம், வில் சி. அந்த அப்புறம் போர்டு மார்க்ஸு இட்ஸ் ஆஃப் நோ யூஸ் ஃபார் மெடிக்கல். அதனால் இன்ஃபேக்ட் ஐடியலி நான் இந்த குழந்தையாக இருந்தால் இப்போது அந்த குழந்தை அந்த வயசு இருந்தால் ஐ வில் நாட் ஈவன் டச் போர்டு சிலபஸ். ஐ மீன் போர்டுக்குன்னு ஒரு எஃபர்ட்டே போட மாட்டேன், நேராக நீட்டுக்கு தான் போட்டுருவேன். ஒரு கை பார்த்துடலான்னு போடுவேன் நான். தட் மே ஹெல்ப் டு சம் எக்ஸ்டென்ட் போர்டு எக்ஸாம் ஆல்சோ. பட் போர்டுக்கு மட்டும் படித்தா நீட்டுக்கு ஹெல்ப் ஆகாது. The other way it is not true. That we have seen umpteen times. So many people got very good marks in board, but they could not come closer to the NEET cutoff. Whereas இது படித்த போர்டில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். இதுதான் இது சென்சிட்டைஸ் பண்ணுறது தான் we are finding it very difficult. நாங்கள் ட்ரை பண்ணுறோம் எல்லா இடத்துலையும். Anyway, thanks. You can go ahead. Sure. ஸோ நான் லாஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ண பேப்பர்லேயே பண்ணலாம். லாஸ்ட் வீக் வந்து நம்ம அந்த கடைசி ஒரு 5-6 கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ஹரிடாக பார்த்தோம். அதில் யாருக்கான ஏதான டவுட் இருந்தால் நான் அந்த கொஸ்டின்ஸ் திருப்பி கவர் பண்ணுறேன். லாஸ்ட் வீக் பண்ணது ஞாபகம் இருக்கா? அதில் வந்து ஏதான கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கா? இந்த லாஸ்ட் ஃபியூ கொஸ்டின்ஸில் பர்டிகுலர்லி ஏன்னா நம்ம அது ஹரிடாக பண்ணோம். யாருக்கான ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தா சொல்லுங்க. அதுக்கப்புறமா we'll move to the new ones. 199 question number 199ல டவுட் இருக்காமா? Oh, 199. Okay. Children, you open your mic and talk. Yeah, எல்லாரும் டவுட் பண்ண மாட்டேங்கிறீங்க, எனக்கு புரியல.
சும்மா அந்த நீங்கள் சாட்டில் போட்டு அவங்க பார்க்க முடியாது. when they present something they cannot see the chat. It's difficult. முடியாது இல்லை, difficult. So you can open your mic and chat. I mean talk. Yes. So the question வந்து Hardy-Weinberg principle அப்படிங்கறத பேஸ் பண்ணி இருக்கு இந்த 199th question. ஓகே, ஒரே நிமிஷம். ஸோ 199th question வந்து Hardy-Weinberg principleன்னு ஒரு, அதாவது ஜெனட்டிக்ஸ்ல வந்து இப்போ எல்லா ஜீனுக்குமே வந்து டாமினன்ட் அலீல் இருக்கும், ரெசசிவ் அலீல் இருக்கும் இல்லையா? ஸோ டாமினன்ட் அலீல் வந்து இப்போ சிஸ்டிக் ஃபிப்ரோசிஸ்ல வந்து நம்ம டாமினன்ட் அலீல லெட்ஸ் ஜஸ்ட் சே கேபிட்டல் சி. இப்போ ரெசசிவ் அலீல் வந்து என்ன இருக்கும்? ஸ்மால் சின்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி 2 அலீல் மட்டும் இருக்கிற ஜீன்ஸ்ல இவன் என்ன சொல்லியிருக்கான்னா 90 out of 1000 babies are affected by a recessive condition. ஸோ பிறக்கிற பேபிஸ்ல 90 பேபிஸ்க்கு இந்த சிசி ஜீன் இருக்கு. ரெசசிவ் கண்டிஷன் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு கேரக்டரிஸ்டிக்னா இந்த ரெண்டுமே இருக்கணும். ஸ்மால் சி ரெண்டுமே இருக்கணும். ஒரு கேபிட்டல் சி ஒரு ஸ்மால் சி இருந்தது, லைக் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இட்ஸ் நாட் ரெசசிவ் ஜீன் எனிமோர். அது வந்து இட் வில் ஷோ த phenotype ஆஃப் த டாமினன்ட் ஜீன், பிகாஸ் டாமினன்ட் ஜீனுக்கு ஒரு காப்பி இருந்தா போறோம், ரெசசிவ் ஜீனுக்கு 2 காப்பியுமே இருந்தா தான் வந்து அந்த ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகும். இது கிளியரா இந்த கான்செப்ட்? எஸ் மேம். ஓகே. ஸோ இப்போ இந்த ரெசசிவ் கண்டிஷன் பிறக்கிற இந்த பாப்புலேஷன்ல பிறக்கிற 90 பேபிஸ் அவுட் ஆஃப் 1000க்கு இந்த ரெசசிவ் கண்டிஷன் இருக்கு. ஸோ 90 out of 1000 என்னது? வாட் இஸ் த percentage of 90 out of 1000? ஒரே நிமிஷம், நான் வந்து நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அப்போ ஒரு பாப்புலேஷன்ல n இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள்னு வச்சுக்கோ. ஸோ இப்போ வந்து CC is the dominant gene, CC is the recessive gene, CC is the heterozygous. இல்லையா? ஸோ இது ரெண்டுமே ஹோமோசைகஸ் டாமினன்ட், இது ஹோமோசைகஸ் ரெசசிவ், இது ஹெட்டரோசைகஸ் டாமினன்ட். கிளியரா? ஸோ இப்போ இவன் கேட்குற கொஸ்டின் என்னன்னா, இந்த ஹெட்டரோசைகஸ் இண்டிவிஜுவல்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறான். அதாவது இந்த சிசி இந்த நம்பர் ஆஃப் பீப்புள் எவ்வளோ அப்படின்னு கேட்குறான் பாப்புலேஷன்ல. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து ஹார்டி-வெயின்பர்க் பிரின்சிபல் ஒன்று யூஸ் பண்ணணும். அது என்னன்னு நான் சொல்றேன். ஸோ இப்போ இவன் என்ன சொல்லியிருக்கான்? 90 out of 1000 பேபிஸ். ஸோ இந்த பிறக்கிற குழந்தைகள்ல 90 out of 1000 ஆர் ஸ்மால் சி. ஸோ உங்களுக்கு டிசீஸ் இருக்கு. ஸோ 90 out of 1000னா என்னது? 0.09 இல்லையா? ஸோ இந்த 0.09 percentage of 0.09 proportion of பேபிஸ்க்கு வந்து இந்த சிசி இருக்கு அவுட் ஆஃப் டோட்டல். ஸோ ஹார்டி-வெயின்பர்க் பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா,
ஒரு பாப்புலேஷன் எடுத்துட்டா அந்த பாப்புலேஷன்ல நம்பர் ஆஃப் த ஜீன்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் இட்ஸ் அல்லீல்ஸ் கான்ஸ்டன்ட். த சம்மேஷன், அதாவது ஒரு பர்டிகுலர் ஜீன் பூல்ல ஒரு பாப்புலேஷன்ல ப்ரப்போர்ஷன் ஆஃப் தி ஜீன்ஸ், தி அல்லீல்ஸ் ஆஃப் தி ஜீன்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுது. அதாவது இப்போ இந்த நம்பரை நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கணும்னா இந்த இது வந்து ஒய்ன்னு இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ புனெட் ஸ்கொயர் எல்லாரும் போட்டிருக்கீங்களா? ஸோ இப்போ சி ஸ்மால் சி மேல்ஸ், அதாவது பேரண்ட்ஸோட ஜீனோடைப்பிங் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து இந்த இது என்ன வரும், டாமினன்ட் வரும் இல்லையா? ஸோ இது வந்து சிசி வரும். பேரண்ட்டுக்கும் சி இருந்து இது இருந்தா சிசி வரும் இல்லையா? இப்போ அதே மாதிரி பேரண்ட், ஒரு பேரண்ட்டுக்கு கேபிட்டல் சி, இன்னொரு பேரண்ட்டுக்கு ஸ்மால் சினா கேபிட்டல் சி ஸ்மால் சி வரும். அப்போ அதே மாதிரி ஒரு பேரண்ட்டுக்கு ஸ்மால் சி, இன்னொன்னுக்கு கேபிட்டல் சினாலும் கேபிட்டல் சி ஸ்மால் சி வரும். ரெண்டுமே ஸ்மால் சி இருந்தால் ஸ்மால் சி வரும் இல்லையா? ஸோ இதுதான் வந்து பாசிபிள் ஜீனோடைப்ஸ். பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற ஜீனோடைப்ஸ், சில்ட்ரனுக்கு இருக்கிற ஜீனோடைப்ஸ். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிசி டாமினன்ட் வந்து ஒரு இருக்கு, அதே மாதிரி ஸ்மால் சி ஒன்று இருக்கு, ஆனால் இந்த ஹெட்ரோசைகஸ் 2 இருக்கு. ஸோ இப்போ இது வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 2xy. ஓகேவா? கிளியரா இது வரைக்கும்? எஸ் மேம். ஓகே. ஸோ இப்போ வந்து அவன் என்ன சொல்றான்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் அண்ட் அல்லீல்ஸ், அந்த ஜீன் பூல்ல டோட்டல் நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் அண்ட் அல்லீல்ஸோட ஃப்ரீக்வன்சி இஸ் த சேம் ஆல் த டைம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ பாயிண்ட், அதாவது இப்போ பேசிக்கலி என்ன சொல்றான்னா எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு, சாரி எனக்கு ஈக்குவல் டு ஒர்க்கால, ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து 1 ஆல்வேஸ். ஓகேவா? So sum of x and y will always be 1. X is the proportion of capital C small and அதாவது x plus y is always 1 ன்னு வராது ஆக்சுவல் ஃபார்முலா. ஸோ அது வந்து எப்படின்னா x plus y சாரி x squared plus y squared plus 2xy. ஏன் x squared y squared னா 2 cc இருக்கு இல்லையா, கேபிட்டல் சி ஸ்மால் சி. ஸோ அந்த அல்லீலோட காப்பி ட்வைஸ் இருக்கு. அதே மாதிரி ஒய்யோடதும் வந்து 2 இருக்கு. xy வந்து 2 டைம்ஸ் இருக்கு. புரியுதா? ஸோ கேபிட்டல் சி இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுட்டோம்னா x into x இஸ் கேபிட்டல் சி இல்லையா? அதே மாதிரி y into y is small c. x into y is capital C small c. So அது 2 இருக்கு. So 2xy. கிளியரா? எஸ் மேம். ஸோ இதோட டோட்டல் சம் வந்து எப்போதும் 1 தான் இருக்கும் ஒரு பாப்புலேஷன்ல. ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் அண்ட் அல்லீல்ஸ் வில் பி கான்ஸ்டன்ட் இன் த பாப்புலேஷன். ஸோ இந்த சம்மேஷன் வந்து எப்போதும் 1 அப்படின்னா இது வந்து என்னது பேசிக்கலி இந்த எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா இது எந்த மாதிரி இருக்கு? மேத்ஸ் ஐம் ஷூர் அல்ஜிப்ரா எல்லாருக்கும் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2xy என்னது? எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் தானே? எஸ் மேம். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1னா அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல்ஸ் வாட்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 which is 1 இல்லையா? இது புரியுதா? ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2xyங்கிறது we can write as x plus y the whole square இல்லையா? a square plus 2ab plus b square படிச்சுப்போமே, a plus b the whole square.
ஸோ a plus b the whole square x plus y the whole square 1 அப்படின்னா x plus y is 1. இதோட ஸ்கொயர் ரூட் எடுத்தா 1 வரும். இது கிளியரா இது வரைக்கும்? எஸ் மேம். சரி, ஸோ இப்போ x plus y 1 வந்துடுது. இவன் என்ன சொல்றான், இந்த ஸ்மால் சி அதாவது y ஸ்கொயர் அது எவ்வளோ 0.09. இது கொஸ்டின்ல கொடுத்துருக்கான் 90 out of 1000 babies. ஸோ 0.09. ஸோ அப்போ y எப்படி கண்டுபிடிக்கலாம்னா y வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் திஸ் அப்படின்னா 0.09 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.09 என்னது? Someone tell me square root of 0.09 என்னது? .3 இல்லையா? So இதெல்லாம் வந்து 3 இல்ல 0.3 மேம்? 0.3 ஸ்கொயர் ரூட் டெசிமல் பிளேசஸ் வந்து குறையும் ஸ்கொயர் ரூட் பண்றப்போ. 0.3 into 0.3 is 0.09 இல்லையா? 2 டெசிமல் பிளேஸ் ஷிஃப்ட் ஆகும். ஒரு when you multiply 0.3 into 0.3 you will get 0.09 because the decimal place shifts by ரெண்டுத்துலயுமே decimal place இருக்கு. so the decimal place will be shifted by 2 இல்லையா? இருங்க நான் வந்து I can hopefully show you with this. ஸோ இப்போ 0.09ல ஸ்கொயர் ரூட் பண்ணால் 0.3 வருது. ஏன்னா 0.3 ஸ்கொயர் ஏன்னா ஒரு டெசிமல் பிளேஸ் இங்க இருக்கு. ஸோ 2 டைம்ஸ் இதே மல்டிப்ளை பண்ணா ஒரு டெசிமல் பிளேஸ் 2 டெசிமல் பிளேஸ். ஸோ பாயிண்ட் இங்க இருக்கும். புரியுதா? எஸ் மேம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.09 வந்து 0.3. இதுதான் நமக்கு தேவையான y இல்லையா? ஸோ இப்போ y தெரிஞ்சிருச்சு. அப்போ y வந்து 0.03னா அப்போ x பிளஸ் 0.3 ஈக்குவல் டு 1 அப்படின்னா x என்னது 0.7 இல்லையா? just subtract பண்றேன். so இப்போ x 0.7 y 0.3னா அப்ப 2 நமக்கு தேவையானது என்னதுன்னா 2xy தான் தேவை. ஏன்னா அவங்க கேக்குறது percentage of this heterozygous people. so நமக்கு தேவை 2xy. அப்போ 2 times 0.3 times 0.7 இதுதான். so 7 3s are 21 0.21 times 2 0.42 வரும். அதாவது 2 times 0.21 will give you 0.42. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் which is இங்க ஆப்ஷன் சி. கிளியர்? அந்த இது கால்குலேஷன்ஸ் திருப்பி போடணுமா? நோ மேம். ஓகே. ஸோ இந்த கொஸ்டினோட இது வந்து இந்த ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபல் தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலி ஐ ஃபிகர்ட் இந்த கொஸ்டின் உங்களுக்கு டவுட் இருக்குமான்னு. ஸோ நான் ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபல் ஆக்சுவலி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுதான் அந்த ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபலோட கிராஃப். அதாவது ஒரு ஜீன் ஏன்னு வச்சுண்டா ரெசசிவ் அலீல் ஏஏ டாமினன்ட் அலீல் கேபிட்டல் ஏன்னு வச்சுண்டா ஏஏவை யூ ரெப்ரசென்ட் அஸ் கியூ ஸ்கொயர் பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் அப்புறம் இந்த இது வந்து 2pq. ஸோ அதாவது ரெசசிவ் ஜீன் ஃபுல்லா எல்லாமே, அதாவது ஒன்னுனா என்னது எல்லாமே ரெசசிவ் ஜீனா இருந்தா ஒரு பாப்புலேஷன்ல வந்து முழுக்க முழுக்க ரெசசிவ் ஜீன் இருந்தா ஏஏ இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து 1, பி வந்து 0ன்னு வச்சுக்கலாம். இப்போ ரெசசிவ் ஜீனோட பாப்புலேஷன் 0.8 இருக்கு அப்படின்னா மீதி பேருக்கு வந்து என்ன இருக்கும்? ஸோ டாமினன்ட் ஜீன் அண்ட் ஏஏ ரெண்டுமே கலந்து இருக்கும் இல்லையா? ஸோ ரெசசிவ் கியூ ஸ்கொயர் வந்து 0.8 இருக்குன்னா பாக்கி ரெண்டு
இது 0.1ல இருக்கும். p ஸ்கொயர் 0.1ல இருக்கு, q வந்து 0.8ல இருக்குன்னா பாக்கி இருக்கிறது வந்து நமக்கு 2pq. ஸோ அந்த மாதிரி if you calculate based on that, இந்த மாதிரி கிராஃப் வரும். ரெசசிவ் ஜீன், டாமினன்ட் ஜீன் அண்ட் இந்த இருக்கிறது வந்து ஹெட்ரோசைகஸ். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் திங், இந்த ஹார்டி-வெயின்பர்க் பிரின்சிபலும் இந்த ஃபார்முலாவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கிளியரா? அதாவது ஃப்ரீக்வன்சிஸ் ஆஃப் ஏஎஸ்பி, ஃப்ரீக்வன்சிஸ் ஆஃப் ஸ்மால் ஏஸ் கியூனா, ஸோ ஜீனோடைப்னா ஏஏ மேட் பண்ணும். ஸோ பி ஸ்கொயர், அதே மாதிரி கியூ ஸ்கொயர் அண்ட் ஹெட்டரோசைகஸ். ஏன் வந்து பி இன்டூ பி, கியூ இன்டூ கியூனா மேட்டிங் ஃப்ரீக்வன்சிஸ். ஒரு பேரண்ட்லேருந்து பி, இன்னொரு பேரண்ட்லேருந்து கியூன்னு, சாரி, ஒரு பேரண்ட்லேருந்து ஒரு பி, இன்னொரு பேரண்ட்லேருந்து இன்னொரு பி வரும் இல்லையா? ஸோ அதனால பி ஸ்கொயர். கிளியரா? எஸ் மேம். ஓகே. ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா தென் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். எனி அதர் கொஸ்டின்ஸ்? ஓகே. ஸோ வேற எதுவும் கொஸ்டின் இல்லைன்னா நம்ம பாட்னி செக்ஷன் போகலாம். ஸோ இப்போ அகேன் மெண்டல்ஸ் புனட் ஸ்கொயர் ஹைபிரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் கேட்குறான் ஃபர்ஸ்டே. Read the following statements with respect to Mendel's cross hybridization experiments using pure P lines. So pure line undergoes continuous self-pollination, shows stable trait inheritance in expression for several generations. Mendel considered 7 characters for his experiments and he selected 7 true breeding plants for his experiments. So இப்போ correct statements only. So தெரிஞ்சா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம், பட் தெரியலன்னா இப்ப பாருங்க, சி 3ல இருக்கு. சி கரெக்டா இல்லையா? மெண்டல் செலக்டட் 7 ட்ரூ ப்ளீடிங் பிளான்ஸ் ஃபார் ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? False. False. Okay. So Mendel, how many he chose? He took only pea plant for his experiment. இல்ல பி லைன்ஸ் தான் சொல்றாங்க, பட் 7 ட்ரூ ப்ரீடிங் பிளான்ஸ் ட்ரூவா? he considered 7 characters. இது ட்ரூ. டால் வெர்சஸ் ஷார்ட், அது மாதிரி ஃப்ரூட் கலர், அது சீட் கலர், ஷீட் ஷேப், இதெல்லாம் வந்து கேரக்டர்ஸ் தட் he chose. So 7 கேரக்டர்ஸ். மேம், ஈவன் எல்லாத்தையும் ஒன்னொன்னு எடுத்துட்டா கூட he had to have taken minimum 14 இல்லையா? 7 கேரக்டர்ஸ் கன்சிடர் பண்ணார் மெண்டல். மினிமம் எல்லாத்தையும் ஒன்னொன்னு எடுத்துட்டா கூட he should have taken 14 இல்லையா? he is crossing dominant versus recessive or trait A versus trait B ரெண்டுத்தையும் கிராஸ் பண்றாரு இல்லையா? ஸோ 7 traits எடுத்திருந்தாருன்னா 14 பிளான்ஸ் ஆகுது வேணும் இல்லையா மினிமம்? ஸோ சி வந்து கன்ஃபார்மா ராங். ஸோ நமக்கு பாக்கி இருக்கிறது ஏ அண்ட் பி கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 1. கிளியரா? எஸ் மேம். ஸோ இதுக்கு பட் ஆஃப்கோர்ஸ் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் மெண்டல் வந்து 7 கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணாருன்னு. ஸோ இந்த கொஸ்டின் அன்ஃபார்ச்சுனேட்லி 1 of the 2 அட்லீஸ்ட் நமக்கு கரெக்ட்னு தெரிஞ்சிருக்கணும். சரி, we'll move on to the next one. Pairing of homologous chromosomes occur in which stage of the cell division? Leptotin, zygotin, pachytin and diplotin. In the stage la varum? Zygotin. Zygotin. Good. Choose the correct option with respect to root hairs. Root cap, zone of maturation, zone of elongation and zone of meristem activity. Zone of maturation. Good.
ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். there is no other way. And இந்த மாதிரி questions like I keep telling you before, கன்ஃபார்மாக தெரியலனா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணாமல் விட்டுட்டு மிச்சதெல்லாம் அட்டெம்ப்ட் பண்ணிட்டு கடைசியாக வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கணும். ஓகே, ஸோ heterostyle is an outbreeding device adopted by some plants. So it is a type of pollination or morphological method to prevent self-pollination. Morphological method to prevent self-pollination, yes. So heterostyling term oda meaning ellarkum theriyuma? Yarkana therinja explain panna mudiyuma? Someone? Heterostyling. Some plants have 2 or 3 forms of flowers. They are different in their stamens and style. Sorry, clear அல்ல, கொஞ்சம் clear சொல்லுங்க. சில plants have வந்து 2 or 3 forms of different flowers, ma'am. So they have different lengths of stamens and style. So pollination will be carried out between the organs of same length. Okay, good. So heteroங்கிறது basically if யாருக்கான clear ஆகலனா hetero அப்படிங்கிறது means different இல்லையா or distinct. Styly அப்படிங்கிறது அதோட relates to the reproductive parts. So வந்து morphologically அதாவது physically physical features or anatomical featuresல ஒரு பிளான்ட்டும் இன்னொரு பிளான்ட்டும் வந்து they make themselves different so that self pollination incompatible பண்ணும். கிளியரா? outbreeding என்னன்னா cross pollination பண்றதுக்கு within the same strain வந்து பண்ணிட்டே இருந்தா அதுக்கு inbreeding னு பேரு. outbreeding வேற ஒரு strain or வேற ஒரு இதோட பண்றதுக்கு. so outbreeding பண்றதுக்காக plants வந்து இந்த மாதிரி different morphological features அடாப்ட் பண்ணிண்டா கிராஸ் செல்ஃப் பாலினேஷன் ப்ரிவென்ட் பண்றதுக்காக இட் வில் அடாப்ட். கிளியரா? Yes, ma'am. Okay. So which of the following is true for Krebs cycle? 1 molecule of FADH2, 3 molecules of NADH plus H plus are oxidized to NAD plus, 3 molecules of FADH2 are oxidized to FAD plus, only 1 molecule of NAD plus is reduced to NAD plus NADH plus H plus. Is it true? Krebs cycle. Option 1. Option 1. If ஒரே ஒரு molecule of FADH2 is synthesized. So இதுக்கும் unfortunately நீங்க Krebs cycle படிச்சு எந்த ஸ்டெப்ல இது உள்ள வருது வெளில போறதுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். யாருக்கான Krebs cycle diagram காட்டணுமா? To see. சரி, okay, I'll move on. DNA dependent DNA polymerase. So catalyzes polymerization in 5'3', has polymerization rate of 50 nucleotides per second, has polymerization rate of 20,000 base pairs per second, transcribes the DNA for mRNA synthesis. So DNA dependent DNA polymerase DNA polymerase அப்படினாலே வந்து synthesizes DNA இல்லையா? DNA dependent DNA polymerase அதோட template option A தான் correct. So DNA dependent DNA polymerase நாலே DNA polymerase synthesizes DNA dependent இருக்கிறப்போ it synthesizes DNA from a template of DNA இல்லையா? So வந்து நமக்கு 2 and 3யுமே வந்து இப்ப பாத்தீங்கன்னா polymerization rate of 20,000 base pairs per second or 50 nucleotides per second ரெண்டுமே கரெக்டா இருக்க முடியாது இல்லையா? சோ நமக்கு வந்து DNA for mRNA synthesisம் வந்து கரெக்ட் இல்ல because that will be then transcribes the DNA பண்ணாலே வந்து it makes RNA from DNA.
ஸோ அப்போ அப்படி இருக்கிறப்ப இது கிடையாது கண்டிப்பா, பிகாஸ் டிஎன்ஏ பாலிமரேஸ் சிந்தசைஸ் இஸ் ஒன்லி டிஎன்ஏ. இப்போ இது ரெண்டுத்துல வந்து ரெண்டுமே ட்ரூவா இருக்க முடியாது, ஏதாவது ஒண்ணுதான் ட்ரூவா இருக்க முடியும், ஆர் ரெண்டுமே, இந்த கேஸ்ல ரெண்டுமே ஃபால்ஸ். பட் இதுவும் வந்து அன்பார்ச்சுனேட்லி யூ ஹேவ் டு நோ தட் இது ரெண்டுமே ஃபால்ஸ்னு. இது ரெண்டுமே கண்டிப்பா நமக்கு ட்ரூ இல்லை, இதர் 50 or 20,000 இருக்கும். பட் இந்த கேஸ்ல ரெண்டுமே ஃபால்ஸ். டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ்க்கு வந்து ஒரே ட்ரூ ஆப்ஷன் வந்து ஒன்லி இந்த 5' and 3' டைரக்ஷன் தான் வந்து அது பண்ணும். ஸோ இதுதான் ட்ரூ ஆப்ஷன். இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா? டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரேஸோட எக்ஸ்பிளனேஷன் பொறுத்து தான் இது இருக்கு. ஏன்னா டிஎன்ஏ பாலிமரேஸ்ன்னு சொன்னா இட் ஒன்லி சிந்தசைசஸ் டிஎன்ஏன்னு அர்த்தம். டிஎன்ஏ டிபெண்டன்ட் சொன்னா அதோட டெம்ப்ளேட் டிஎன்ஏன்னு அர்த்தம். டிஎன்ஏல இருந்து டிஎன்ஏ வருது. கிளியரா? எஸ் மேம். Okay. So match the following columns with respect to type of interactions and their example. Again, so இப்போ வந்து ஆன்சர்ஸ் பாருங்க. டில வந்து D3 வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ நம்ம வந்து டில வந்து பார்க்கலாம். ஸோ லைஸ் அண்ட் ஹியூமன், இது என்ன டைப் ஆஃப் இது? லைஸ் ஆர் parasites on humans இல்லையா? So parasitic interaction. Is it true or false? Lies on humans or parasites? Yes or no? Or yes, lies on the predators? Illa. So lies are parasites. Illa. So D3 ரெண்டு ஆப்ஷன்ல இருக்கிறது கரெக்ட். இப்போ நம்ம 1 and 3 விட்டுட்டு வெறும் 2 and 4 மட்டும் பார்க்கலாம். That's ஒரு another example. ஸோ இப்போ வந்து இதுல வந்து சி வந்து 2-ஆ 1-ஆ அப்படின்னு இருக்கு. பெனிசிலின் பாக்டீரியா, பிரிடேஷன் ஆர் அமென்சாலிசம். ஸோ அமென்சாலிசம்னா என்னன்னு எல்லாருக்கும் கிளியரா? மேம் ஆப்ஷன் 2. Why option 2? அமென்சாலிசம்ங்கிறது என்னது? அதுதான் நான் கேட்டேன். அமென்சாலிசமோட வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அமென்சாலிசம்? ஒரு ஸ்பீஷீஸுக்கு நெகட்டிவ் இன்டராக்ஷன், இன்னொரு ஸ்பீஷீஸுக்கு நோய் one will affected ma'am, in another one unaffected ma'am. Yes, one will be affected, another one will be unaffected. Correct. So in the case la which will be affected, which will be unaffected? Bacteria will be affected. Penicillium from which you get penicillin will be unaffected. Clear? Yes ma'am. So C2 amensalism correct. Eagle rat வந்து அது simple, அது predation. So actually நீங்க B1 அது predation தெரிஞ்சிருந்தாலே நீங்க இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிருக்கலாம். So correct option option 2. Clear? Yes ma'am. Yes. Select the correct statement. So 4 statement கொடுத்திருக்கான். Uracil is present in RNA at the place of guanine and ஒரே ஒரு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு. ஸோ நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டு ஒன்று தான் டிசைட் பண்ணணும். யூராசில் இஸ் பிரசன்ட் இன் ஆர்என்ஏ அட் த பிளேஸ் ஆஃப் குவானின். இது ஆப்வியஸ்லி ராங். யூராசில் இஸ் பிரசன்ட் இன் த பிளேஸ் ஆஃப் விச் பேஸ்? Thymine ma'am. Correct. So in the backbone of DNA, nitrogenous bases project outside. True or false? False. False. Well, what projects outside? Sugar. Sugar. Good. So DNA is always coiled in a left-handed fashion. True or false? So it is false. It's always coiled in the other right-handed fashion. இதுக்கு true வந்து 2 chains of DNA have anti-parallel polarity 3-5' and 5-3'. இதுதான் true option. Clear-ஆ? Yes ma'am. So read the following statements and how many of the statements are correct. So எத்தனை ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு கேட்குறான். ஸோ நமக்கு ஆப்ஷன் கொடுக்கல A, B, B, C. ஸோ எல்லாத்தையும் படிக்கணும் இந்த கேஸில்.
The system of classification based on evolutionary relationships among various organisms was proposed by Linnaeus. True or false? False. False. Who proposed it? Engler and Prandtl. Good. So, one false. Eudolia shows anisogamy. What is anisogamy? What is anisogamy? யாருக்கான தெரியுமா? Fusion between dissimilar sized gametes. Yes. So, Eudolia anisogamy, true or false? True. True. So, B வந்து true, A வந்து false. So, இப்போ 1-1 இருக்கு. Next, laminarin is the chief storage food and Phaeophaceae members. True or false? What is Phaeophaceae? Brown algae. Brown algae. So, adula chief food source என்னது? It is true statement. Laminarin is the chief storage food. So, வந்து B C ரெண்டுமே true. So, mosses haplontic life cycle, diplontic life cycle, haplodiplontic life cycle. Haplodiplontic. Haplodiplontic. So, அப்போ A and D false, பாக்கி ரெண்டு true. So, correct answer. How many statements are correct? C is 2. 2 statements. So, நமக்கு option 3. Clear? Yes, ma'am. Okay. Next. Choose the correctly matched pair. Photorespiration. Is it wasteful process as it utilizes ATP and NADPH? Rubin and Carmen proved that oxygen liberated during photosynthesis comes from CO2. Tadpole-like structure, chlorophyll. Cran's anatomy, potato. So, இதெல்லாம் correctly matched pair கேட்கறான். அதாவது ரெண்டுமே chlorophyll is a tadpole-like structure, correct, true or false அப்படின்னு கேட்கறான். So, இதில் எது வந்து correct definition or correct association? First photorespiration, wasteful process, No, ma'am. No. So, இது வந்து reject பண்ணிடலாம். Who proved that oxygen liberated during photosynthesis comes from CO2? Van Neen. So, இதுவும் false. இப்போ Cran's anatomy, potato and tadpole-like chlorophyll. இது ரெண்டுமே நமக்கு true or false ன்னு தெரியணும். பொட்டேட்டோல Cran's anatomy இருக்குமா? Cran's anatomy definition வேணுமா? Sorry? Yes, ma'am. Yeah, someone was saying something, sorry. Yes, ma'am. So, potato C4 or C3? C4, ma'am. C4. So, பொட்டேட்டோல Cran's anatomy இருக்குமா இருக்காதா? இருக்கும் ma'am. Potato unfortunately is a C3 plant. So, அதுல Cran's anatomy கிடையாது. C4 plantsல தான் இருக்கும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி potato is C3. சரியா? So, நமக்கு பாக்கி இருக்கிறது tadpole-like structure, chlorophyll. அதுதான் true. Clear-ஆ? Yes, ma'am. So, yeah, இதுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் that potato C3 plant கிடையாதுன்னு, sorry, C4 plant கிடையாதுன்னு. But otherwise, yeah, மிச்ச ரெண்டும் you guys got it correct. So, okay. When the centromere is present very close to one end of the chromosome, so the chromosome is referred to as metacentric, submetacentric, acrocentric and telocentric. Acrocentric.
acrocentric. Good. So metacentric na correcta centerல இருக்குது. Submetacentric na slightly off centerல இருக்குது. Acrocentric na closer to any one end of the chromosome. Telocentric is at the very end of the chromosome. புரிஞ்சுதா? Yes, ma'am. Okay. Yes, ma'am. Clear. Okay. So இப்போ ஒரு பிளான்ட்ல இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம இது வரைக்கும் பார்க்கல. ஸோ ஒரு பிளான்ட்ல சென்ட்ரல் பித் இருக்கு, ஓப்பன் வாஸ்குலர் பண்டில்ஸ் இருக்கு, மெடுலரி ரேஸ் இன் பிட்வீன் த வாஸ்குலர் பண்டில்ஸ் அண்ட் ஹைப்போடர்மஸ் இஸ் காலன்கமெட்டஸ். ஸோ இந்த நாலுமே வந்து அதாவது ஒரு செக்ஷன் ஆஃப் அ பிளான்ட்ல எடுத்தா இந்த நாலுமே பிரசன்ட். ஸோ இப்போ இது என்ன டைப் ஆஃப் பிளான்ட் அப்படின்னு கேட்கறான். Dicot stem. Good. Next, function of NAD plus in cellular respiration. Electron carrier, enzyme, electron acceptor produce ATP by providing electrons. The function of NAD plus. To act as an electron carrier. Yes, exactly. So next one, valine is coded by more than one codon. Hence the code is unambiguous, universal, non-overlapping, degenerate. What is the term? Basically, more than one codon in the degenerate. Okay, good. So the main source of biofertilizers are bacteria, fungi and archaebacteria and mosses, bacteria, fungi and cyanobacteria, eubacteria and protozoans. இதுல ஒரு ஆப்ஷன் நீங்க ஆல்ரெடி சிம்பிளா ரிமூவ் பண்ணிடலாம். mosses biofertilizers வந்து typically biofertilizers are produced by microorganisms like bacteria or fungi or other இல்லையா. so mosses வந்து it's a plant, so definitely வந்து option 2 கிடையாது. Option 3. Bacteria, fungi and cyanobacteria. Yes, இதுக்கு வந்து cyanobacteria, bacteria and fungi are the correct options. Choose the correct order of various stages in the Hydrarch succession. So correct order. So கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா okay எல்லா ஆப்ஷனும் சேமா இல்ல, பட் you shouldn't just look at the ஒரு options, you should also look at the order in which they are placed. இப்போ forest first இருக்கு, அதுல zooplanktons வரும், அப்புறம் phytoplanktons வரும், அதுக்கப்புறம் rooted plants வரும், அப்புறம் submerged plants வரும். கரெக்டா? No. ஆப்ஷன் 2 ஃபர்ஸ்ட் வந்து சோ ஃபாரஸ்ட் ஃபர்ஸ்ட் வராது, இதெல்லாம் சேர்ந்தாதானே நமக்கு வந்து நெக்ஸ்ட் ஃபாரஸ்ட் இஸ் தி பிக்கர் என்டிட்டி. சோ ஃபாரஸ்ட் முதல்ல வைக்கிறது வந்து that itself proves that this is wrong. அதே மாதிரி இங்க மார்ஷ் மெடோ any bigger entity has to be made up of the smaller entities. So 1 and 3 forest, marsh meadow right in the beginning irukadhu, you can remove straight away. Clear ah? So ipo 2 kum 4 kum first phytoplankton option la irundale typically phytoplanktons are the ones that come first. So phytoplanktons first வருது. அப்படி சப்போஸ் நமக்கு அதுவும் தெரியல அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ்ல பாருங்க 4ல ஃபாரஸ்ட் திருப்பி எங்கேயோ நடுவுல வருது, ஃபாரஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் ஜூ பிளாங்க்டன், ஃபைட்டோபிளாங்க்டன் எல்லாம் வருது அகைன். So the bigger entity comes in the end. So in the மூணுமே you can reject based on the bigger entity coming somewhere in between or in the beginning. நமக்கு இருக்கிற ஒரே இது வந்து ஆப்ஷன் 2 phytoplanktons come first, அதுக்கப்புறமா submerged plants, free floating plants, அப்புறம் swamp, meadow, scrubs, forestலாம் வரும். கிளியரா? Yes ma'am. So ஆன்சர் தெரிஞ்சா இப்போ ஸ்ட்ரெயிட்டாவே அவங்க சொன்ன மாதிரி 2ன்னு சொல்லிடலாம், பட் தெரியலன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க, லாஜிக் யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட் வரவே வராது, ஆர் மெடோஸ் ஆர் எனி பிக் என்டிட்டி. கிளியரா? Yes ma'am. ஓகே
So next, ZWZZ type of sex determination in the creature. Sorry? Option 3 சொன்னீங்களா? Birds, yes. Yes, ma'am. Birds. So match the following columns and select the correct option. So இந்த சைடுல இருக்கிறது ஆர்கனல்ஸ், இந்த சைடுல இருக்கிறது அதோட ஃபங்க்ஷன்ஸ். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி அண்ட் சென்ட்ரியோல். ஸோ அகைன் இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்க, A2 ரெண்டுத்துல இருக்கு. ஸோ நமக்கு அது கரெக்டான ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இஸ் இன்வால்வ்ட் இன் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? True, ma'am. ட்ரூ. ஸோ ஆப்ஷன் 1 and 2 தான் நமக்கு தேவையானது. நெக்ஸ்ட் B. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா D ஆல்ரெடி 3ல தான் இருக்கு. அதாவது சென்ட்ரியோல் இஸ் இன்வால்வ்ட் இன் ஸ்பிண்டில் ஃபார்மேஷன். இதுவும் நமக்கு தெரிஞ்சிருந்தா பேஸ்ட் ஆன் செல் டிவிஷன் நம்ம வந்து 1 and 2ல we can end up. Ma'am, option 2. Option 2. Okay. Why smooth endoplasmic reticulum is involved in what? Lipid synthesis. Lipid synthesis. So இது வந்து correct. So last Golgi complex is involved in glycosylation. So option 2 is the correct answer. Sorry. Next, mortality refers to birth rate, death rate, number of individuals leaving a habitat, number of individuals entering a habitat. Death rate. Death rate. Death rate. Good. So next one, layer of an anther which is not protective in functions. Tapetum, epidermis, middle layers, and endothelium. Which is not protective in function. Option 1, tapetum. அதோட ஃபங்க்ஷன் தான், இட்ஸ் நாட் ப்ரொடெக்டிவ். ஓகேவா? Yes, ma'am. Okay. So the feature not related to heartwood is what? Lignified cell wall, hard and durable, resistant to insects, and conduction of water and minerals. Heartwood na enadhu? The core of the stem, ma'am. Okay. So adala வந்து what is not related? Lignified cell wall இருக்கா இதுலயா? Fourth option. Okay, fourth option is the correct. So lignified, again I'll explain the options just in case. Lignified cell wall means that cell wall has lignin in it. So the three, so as it says core of the stem, so it will definitely be hard and durable, resistant to insects, and lignified cell wall. இது மூணுமே நமக்கு true. Conduction of water and minerals தான் வந்து false. சரி, next question போலாம். Select the mismatched pair. அதாவது which one is the wrong pair? Xylotum, Xylopsida, Selaginella, Sphenopsida, Lycopodium, Lycopsida, Adiantum, Pteropsida. So இதுல lopsided pairனா எது mismatched, அதாவது எது தப்பான pair அப்படின்னு கேக்குறான். So இதுக்கு வந்து and again like I said the classifications கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். Selaginella, Sphenopsida is the mismatched pair. Clear? Okay. Clear? ஏன்னா எனக்கு okay, I'll move to the next one then. Phytohormone which was first isolated from human urine. Auxin. Auxin. Yes. On Earth, which of the following regions have the greatest biodiversity? This is also very simple. Tropical Amazonian rainforest. Rainforest, yes. So
which one of the statement இந்த மாதிரி questions எல்லாம் try to answer first because simple mark வந்துரும். ஓகேவா? Yes, ma'am. Which of the following statements are correct about prions? So prions இப்போ all A B and so இந்த இப்போ இந்த ஆப்ஷன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கு all A B C and D. So நம்ம எல்லாமே படிக்கணும் to determine if at least one of them is false. இல்லையா? So prions causes mad cow disease in cattle. True or false? True, ma'am. Okay. Size is similar to viruses. True or false? True, ma'am. Okay. Made up of RNA only. False. Protein. False. Sorry. C false. அப்புறம் causes CR Jacob disease in human. True, ma'am. True, ma'am. True. So வந்து C தான் false. அப்போனா A, B and D true. So option 2. Clear? Yes, ma'am. Okay. So which one of the following is filamentous algae? Ulothrix. Ulothrix, yes. In dicot leaves, guard cells are dumbbell shaped, rectangular, kidney shaped or barrel shaped? Dumbbell shaped. Dumbbell. Yes, correct. Dumbbell shaped. So acetic acid is commercially obtained from Lactic acid. acid. Sorry, Acetobacter. Acetobacter aceti. Correct. What do you obtain from penicillium? Penicillin. Lactobacillus. Lactic acid. Lactic acid. Aspergillus. Citric acid. Citric acid. Yes. So in DNA fingerprinting, differences in some specific regions in DNA sequence are identified using a specific type of probes, which are VNTRs, repetitive RNA, non-polymorphic DNA, and single nucleotides. So DNA fingerprinting specific regions of DNA difference இருந்தால் அதை எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சிங்கிள் நியூக்ளியோடைட்ஸ் இந்த ஆப்ஷன் கன்சிடர் பண்ணுங்க. ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் டிஎன்ஏ இருக்கு, டபுள் ஸ்டாண்டர்ட். இப்போ பிட்வீன் செவரல் செட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ இப்போ இந்த இது வந்து ஸ்லைட்லி டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த பர்டிகுலர் ரீஜன்ல வந்து இது இந்த பர்டிகுலர் ரீஜன் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா? ஸோ இப்போ வந்து how will you identify it with அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ரெட் இருக்கிற ரீஜன் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு கம்பேர்ட் டு திஸ். ஸோ இப்போ சிங்கிள் நியூக்ளியோடைடு வச்சு இந்த ரீஜன் டிஃப்ரெண்டா இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? Ma'am, option 2, ma'am, repetitive DNA. ரெப்பிட்டேட்டிவ் ஆர்என்ஏ. நோ, ரெப்பிட்டேட்டிவ் ஆர்என்ஏ வச்சு எப்படி சொல்லுவீங்க? இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ப்ராசஸ்ல ரெப்பிட்டேட்டிவ் ஆர்என்ஏ யூஸ் பண்ணுவீங்களா? DNA நினைச்சிட்டேன், சாரி மேம். ஓ, ஓகே. ஸோ ஆர்என்ஏ வச்சு ரெப்பிட்டேட்டிவ் ஆர்என்ஏ அண்ட் சிங்கிள் நியூக்ளியோடைட்ஸ் ஆப்வியஸ்லி வந்து வராது. ஒரே ஒரு நியூக்ளியோடைடை வச்சு அது டிஃப்ரெண்டா இல்லையான்னு ஐடென்டிஃபை பண்றது நமக்கு ப்ரோப். ஸோ இந்த ப்ரோபுங்கிறது இந்த VNTRs இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் ப்ராசஸ்ல இதை தான் ப்ரோபா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், ஒரு நிமிஷம். அதாவது வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கீங்களா? எஸ் மேம். ஸோ அதுதான் VNTRs. ஸோ இந்த VNTRs என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்டிகுலர் DNA locusல they are tandem repeats, அதாவது சேம் சீக்வன்ஸ் வந்து மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது, ரெப்பிட்டேட்டிவ் சீக்வன்சஸ். ஸோ இதை வந்து ஒரே இடத்துல கிளஸ்டர் பண்ணி ரிப்பீட் ரெப்பிட்டேட்டிவா பண்ணியிருப்பாங்க இன் ஒன் ஆஃப்டர் தி அதர் இன் த சேம் ஓரியன்டேஷன். ஸோ அப்போ இந்த அதாவது VNTRs எப்படின்னா ஒரு பர்டிகுலர் லோக்கஸ் ஆஃப் அ ஜீன், அதாவது ஒரு பர்டிகுலர் லொகேஷன்
இந்த சீக்வன்ஸை மல்டிபிள் டைம்ஸ் வந்து இப்போ 5-3 ஓரியன்டேஷன் வச்சுக்கோங்களேன், அதே ஓரியன்டேஷன்ல அப்படியே மல்டிபிள் டைம்ஸ் ஒரு பர்டிகுலர் அலீலோட ஒரு பர்டிகுலர் லோக்கஸ்ல மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ வந்து இது எப்படின்னா, பர்டிகுலர்லி டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, இன் டர்ம்ஸ் ஆஃப் மேபி பெட்டர்னிட்டி டெஸ்டிங் ஆர் சம்டைம்ஸ் கிரைம் டிடெக்ஷன், இந்த மாதிரி கேசஸ்ல தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா, கரெக்டா? ஸோ இப்போ இந்த மாதிரி விஎன்டிஆர்ஸ் வந்து மல்டிபிள் ரிப்பீட்ஸ் ஒரே டேண்டம்ல இருக்கிறதுனால இதை வந்து கரெக்டா it's just a more beneficial way of identifying, because ஒரே ஒரு பர்டிகுலர் லோக்கஸ் ஆஃப் ஒரு அலீல் அதை மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி பண்றதுனால வந்து it is easy for identification of அந்த பர்டிகுலர் லோக்கஸ்ல டிஃபரன்சஸ் இருந்தா. கிளியரா? எஸ் மேம். ஸோ ஸோ இதோட மெயின் இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கிற டூல் வந்து மேஜர்லி யூஸ்ட் இன் பெட்டர்னிட்டி டெஸ்ட் டிடெக்ஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக், அதாவது கிரைம் சீன்ல ஸ்பெசிஃபிக் டிஎன்ஏ டிடெக்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி. ஓகேவா? இது அதிகமாக பேப்பரில் கூட வருது மேடம். ஓ ஓகே. ஆமாம், நியூஸ் பேப்பரில் அடிக்கடி டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வருது இந்த கிரைம் கண்டுபிடிச்சிருக்கு. Okay, so next, in most ecosystems, the pyramid of numbers, energy and biomass are upright, except அதாவது நம்பர், எனர்ஜி, பயோமாஸ் வந்து upright pyramidனா வந்து triangle pointing upwards இல்லையா? எதுல upright இல்ல? So pyramid of numbers in a grassland, pyramid of biomass in a grassland, pyramid of numbers in a sea, pyramid of biomass in a sea. Pyramid of biomass in sea. Yes, good. Pyramid of biomass in sea. ஏன் தெரியுமா? Inverted, ma'am. Yes, it's inverted, but why? It's very simple, because the larger sea வந்து typically the creatures that are bigger, the ones that have more biomass, even though they are present in smaller numbers, the difference in the biomass between the smaller creatures and the bigger creatures is too much. Clear? Yes, ma'am. So which of the following statements are correct for cork cambium? ஸோ அகெயின் இப்போ வந்து இதில் வந்து ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் படிக்கணும். ஸோ இட்ஸ் ஆல்சோ கால்ட் அ ஃபெலோஜன். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ. இட்ஸ் ஆல்சோ கால்ட் எக்ஸ்ட்ராஸ்டெல்லார் கேம்பியம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? கார்க் கேம்பியமோட இன்னொரு டேர்ம். இட்ஸ் ஆல்சோ கால்ட் எக்ஸ்ட்ராஸ்டெல்லார் கேம்பியம். It's the intermediate of both cork and the secondary cortex, ma'am. Oh. So அப்ப இது ட்ரூவா? இவன் ஸ்பெசிஃபிக்கா கார்க் கேம்பியம் மட்டும் தான் கேட்டிருக்கா. ஸோ இது ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ். ஆக்சுவலி இங்க வந்து தேவ் டேக்கன் இட் அஸ் ட்ரூ, பிகாஸ் இஃப் யூ சி எல்லா ஆப்ஷன்லயும் பி இருக்கு. பிகாஸ் இஃப் இட்ஸ் டெக்னிக்கலி வந்து நீங்க சொல்ற மாதிரி இன்டர்மீடியேட் அப்படிங்கறத வந்து தேவ் டேக்கன் இட் அஸ் ட்ரூ ஃபார் கார்க் கேம்பியம் as part of cork cambium. So adanal I think they have considered it as true, because as you see எல்லா ஆப்ஷன்லயும் B இருக்கு. So differentiation of cork cambium cells from cork on the inner side, form the cork on the inner side of itself. So அதாவது cork cambium ஓட cells differentiate பண்ணி அதோட inner layer form பண்ணுது. கரெக்டா ஃபால்ஸா? False. So C false-நாலே நமக்கு இது மூணுமே கிடையாது. So the only option is what? Third option. So again,
ஒரு நிமிஷம். So I think the reason வந்து extrastellar cambium வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி it is an extension of cork cambium அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணா you can take it as true. அதனால தான் I think they have considered it as true. Clear? Yes, ma'am. Okay. So next one, S phase of interface. A and B are duplicated. So அதாவது S phase ல A and B duplicate ஆகுது. So what are A and B ன்னு கேக்குறான். Centrioles in nucleus and DNA in cytoplasm. DNA and proteins both in cytoplasm. Nucleus and centrioles in cytoplasm. Correct. So obviously option 1 correct ஆ இருக்காது. ஏன்னா DNA is always in the nucleus. I mean mostly in the nucleus. So அதனால இது false. Proteins again DNA in the cytoplasm இருக்கிறதுனால இதுவும் false. Proteins nucleusல வந்து duplicate ஆகாது. So again that is false because rough endoplasmic reticulum synthesizes proteins. So the only option is 3. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. Okay. So in antirrhinum, a red flower was crossed with the white flower in the F1, and in the F1 generation pink flowers were generated. So when pink flowers were selfed na self-pollinated. The F2 generation showed red, white and pink flowers. Akshaya, so you can close your mic, Akshaya. Yes, sir. So carry on, madam. Okay. So red flower and white flower are crossed. F1 la pink வருது. So pink are self-pollinated. F2 la red, white and pink flowers இருக்கு. So choose the correct statements. So this is principle of dominance. True or false? True or false? Principle of dominance. False, ma'am. False. Phenotypic ratio of F2 is 1:2:1. Red is to pink is to white. True or false? True. True. So, I mean, இப்போ ஒரே ஒரு correct statement தான் இருக்கு. So, 2 தான் correct. So, next question போலாம். Read the following statements and choose the suitable options. So அதாவது what are A and B அப்படின்னு கேக்குறான். அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்கான். இதுக்கு வந்து எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் படிக்கணும். ஸோ எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் படிச்சுட்டு A and B என்னன்னு நம்ம டிட்டர்மின் பண்ணணும். ஸோ A and B were not included in the 5 kingdom classification by Whittaker. So B, sorry, lichens and viruses. Okay. So B are both living and non-living in nature. So B வந்து viruses நம்ம பண்ணலாம். So because viruses are considered both living and non-living. இல்லையா? So A are the indicators of pollution, lichens. இதை வச்சே சொல்லிடலாம். So options lichens and viruses. Okay. So next, which of the following is incorrect for mycoplasma? Cell wall composed of peptidoglycan. True or false? False. False. Cell wall consists of peptidoglycan. எதுக்கு? Bacterial cell walls have peptidoglycan. So mycoplasma is the wrong statement. Their cell wall doesn't have that. So அதனால statement 1 is incorrect. அவ்வளவுதான். Next போலாம். Contrasting characters present in a pair used in a taxonomic aid is referred to as. அதாவது டாக்ஸானாமிக்கல் கிளாசிஃபிகேஷன் பண்றப்போ contrasting characters which are present which is used as a reference for classifying அது கேக்குறான். So it's called a couplet னு பேரு. ரெண்டு contrasting characters ஒரு pair of இதுல ரெண்டு contrasting characters இருந்ததுன்னா அதுக்கு பேர் couplets.
கிளியரா? ஹியூமன் பீயிங் கப்புளுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷனா மேடம்? ஹியூமன் பீயிங்ல கப்புள்னு சொல்றமே அதுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷனான்னு கேட்குறேன். அப்படி இல்ல, கப்லெட்ஸ்ங்கிறது இட்ஸ் a term that probably came later இல்லையா? ஓகே So அதை பேஸ் பண்ணி ஜோக்கா தான் சொல்றேன். Because the students when you remember these things like this அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அதுக்காக சொல்றேன். Sure. So again match the components வந்துது. So A2 ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. So let's go with A2. Hatch and slack pathway in C4 plants. True or false? Hatch and slack pathway is present in C4 plants. So இது வந்து true. True, ma'am. True. RUBP? Calvin cycle. Calvin cycle. So Barclay cyclic phosphorylation is photosystem 1. So option 2. Is it clear? Yes, ma'am. So female gametophyte of angiosperms. Female gametophyte has 3 polar nuclei at the center, has 3 antipolar cells at the calyzal end, consists of 2-celled egg apparatus, is 8-celled and 7 nucleate. Has 3 antipodal cells at calyzal end. Yes, correct. So next one. Which one of the following statements is correct for plants pollinated by water? Most of the flowering plants show pollination by water. True? இது straight away நீங்க false ன்னு சொல்லலாம். Most of the flowering plants னு generalize பண்ணலாம். So அது வந்து mostly plants are pollinated by many sources, insects, wind pollination. So நிறைய sources இருக்கு. So most are pollinated by waterங்கிறது false. All aquatic plants use water for pollination. Is it true or false? True. True. So next, water pollinated flowers are colorful and produce nectar. Obviously not. Colorful and produce nectar வந்து for the purpose of attracting insects. So அது வந்து water pollination க்கு இல்ல, அது insect pollination க்கு. Pollen grains of water pollinated plants are protected by a mucilaginous covering. இது true or false? True, ma'am. True. So இப்போ இதுல வந்து ஒரே ஒரு true statement 4. Clear? Yes, ma'am. So again இப்போ இந்த questionல நமக்கு வந்து doubtful-ஆ இருந்ததுனாலே இப்போ இந்த first two statementsல பாத்தீங்கன்னா most of the flowering plants show pollination by water, all aquatic plants use generalize பண்றது வந்து generally வந்து in rare cases தான் true-ஆ இருக்கும். Most of the flowering plants show அப்படின்னா he is considering land plants and aquatic plants to be pollinated only by water. That is false. Mostly அப்படின்னு சொல்றான். So aquatic plants-லயுமே வந்து all aquatic plants need not necessarily use. They may be pollinated by many other sources. Maybe even insects or other organisms in the water can pollinate them. So வந்து again generalize பண்ணி all aquatic plants ன்னு சொல்றது வந்து false. So இது ரெண்டையும் நீங்க straight away ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஆப்ஷன் 4 தான் இங்க ட்ரூ. மேடம் இதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இப்போ நீங்கள் நல்ல கருத்து சொன்னீங்க. அந்த ஃபஸ்ட்டு 1 and 2 வி கால் யூனிவர்சல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறோம். ஒரு ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட் இல்லையா? யூனிவர்சலாக எல்லா ஃப்ளவரிங் பிளான்ட் எல்லா எக்வட்டிக் பிளான்ட்டுங்கிறது. ஸோ நீங்கள் வாட் யூ ஆர் ட்ரைங் டு சே யூனிவர்சல் ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அப்படி தானே சொல்கிறீங்க? ஆமாம். ஓகே ஓகே குட் குட் குட். இருக்கும், ரைட்டாவும் இருக்கும். அதுக்குன்னு அதை படிக்காம விட்டுற கூடாது. ரைட்டா இருக்கலாம், பட் வாய்ப்பு கம்மி. ஐ மீன் நம்பர் ஆஃப் கேசஸ் கம்மியா இருக்கும். ஓகே ஓகே. So the World Summit on Sustainable Development in 2002 at Johannesburg, South Africa aimed at. So what was the purpose of the summit னு கேக்குறான். Greenhouse gas. Sorry? Option 4.
Option 4, significantly reducing the rate of biodiversity loss. Yes, in the submitted objective இதுதான். So match list 1 with list 2 again. So இப்போ this is நம்ம இது நிறைய டைம் பார்த்துருக்கோம் இல்லையா, மைட்டோசிஸ் மயோசிஸ் செல் டிவிஷன் தான். ஸோ இப்போ A2 ரெண்டுத்துல இருக்கு. ஸோ லெட்ஸ் கன்சிடர் ஹிஸ்டோன் புரோட்டீன் சிந்தசிஸ் எஸ் ஃபேஸ்ல நடக்குமா நடக்காதா? Option 2, ma'am. Correct answer. Option 2 correct answer, correct. But I'm just going ஒரு ஸ்டெப்பா so that. So இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஹிஸ்டோன் புரோட்டீன் சிந்தசிஸ் வந்து இன்டர்ஃபேஸ் டயாகைனசிஸ் ப்ரோஃபேஸ்ல எல்லாம் வந்து டிஎன்ஏ டிவிஷன் நடக்கும். ஹிஸ்டோன் புரோட்டீன் சிந்தசிஸ் happens in S phase. ஸோ A2ங்கிறது கரெக்ட். ஸோ நமக்கு 2 and 4 இருக்கு. அதே மாதிரி இப்போ B1 கரெக்டா பார்த்தா லாங்கஸ்ட் ஃபேஸ் ஆஃப் செல் சைக்கிள் வந்து எஸ் இன்டர்ஃபேஸ் தான் லாங்கஸ்ட் ஃபேஸ். ஸோ A2 B1 நீங்க கிளியரா இருந்துட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட் அவே யூ கேன் செலக்ட் ஆப்ஷன் 2. கிளியரா? Yes, ma'am. ஓகே. So, in a cross between a colorblind female and a normal male, what % of the progeny will be colorblind female? 50. So, what? Sorry? 50, ma'am. 50%, correct. Colorblindness dominant or recessive trait? Oh, sorry, wait. Colorblindness dominant or recessive trait? 0, ma'am. அதான் why colorblindness dominant or recessive trait? How many alleles do you need? Can you? Madam? So colorblindness, yeah, 0 சொன்னீங்களே, அதுதான் எக்ஸ்பிளனேஷன் கேட்கேன். colorblindness dominant or recessive? How many alleles do you need for that ன்னு கேட்டேன். It is dominant, ma'am. Dominant இருந்தா how will you say 0? Recessive, ma'am. Colorblind recessive. So dominant இருந்தாலே 0ங்கிற ஆன்சர் கரெக்ட் இல்ல. So dominant இருந்தா ஒரு allele போறோம் to make it to express colorblindness. So வந்து I'll just colorblindness வந்து it needs what to say, see இப்போ dominant alleles இப்போ colorblindness alleles வந்து CC and CC இருந்ததுன்னா the person the progeny will all have one capital C, one small c. So they won't be colorblindness. So they won't have colorblindness. Yeah. So what if colorblindness? What if you have C and C? Sorry. C and C versus C and C. In the case, what is the percentage of people who will be colorblind? So first of all, tell me if this is possible or not in the combination. Not possible, ma'am. Yes, why? So color blindness வந்து it's linked to, it's sex linked. அப்படினா it will be CC because female வந்து color blindness சொல்லிருக்காங்க, so she will have this allele, and the male will always, normal male la, he will always have only one allele, which is the dominancy here because he is normal. Clear? Yes, ma'am. Yes, ma'am. Because it is sex linked, male will only have one C because he is said to be normal. So in the case like this whatever
the X chromosome that the progeny, so if it's a female progeny, the X chromosome that the progeny gets will be always capital C. One X chromosome will be. So the other, if it's a male, anyway, he's only getting one X chromosome, which is the Y chromosome that he gets will be normal. Yeah. So that's why the answer is 0. Clear? Yes, ma'am. So அதாவது கலர் பிளைண்ட் ஜீன் வந்து எக்ஸ் குரோமோசோம்ல தான் இருக்கும். ஸோ ஃபாதர் கிட்ட இருந்ததுன்னா whoever inherits the chromosome from the father will have one colorblind chromosome, which is usually the female. The male doesn't inherit. So இந்த ஃபாதருக்கு நார்மல் எக்ஸ் குரோமோசோம் இருக்கு இல்லையா? and the மதருக்கு தான் வந்து கலர் பிளைண்ட் இருக்கு. So the option is 0. None of the kids will be colorblind. Clear? So இந்த மாதிரி questionஸ்ல it is important. First அவன் colorblind female, normal male னு சொல்லியிருக்கான். So எந்த இதுல வந்து டாமினன்ட் ரெசசிவ்னு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அசைன் பண்ணணும். பிகாஸ் ஃபீமேல்ல 2 காப்பி, மேல்ல 1 காப்பி. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த ப்ராஜெனி will be color blind female அப்படின்னா எக்ஸ் குரோமோசோம் யாருக்கு போறதோ அவ கலர் பிளைண்டா இருக்க மாட்டா இல்லையா? ஸோ அப்ப வந்து 0. கிளியரா? ஸோ எல்லா டேர்மையும் படிச்சுட்டு ஆன்சர் பண்ணும். கிளியரா? எஸ் மேம். நீங்க ஆக்சிடென்டலி இதை வந்து மாத்தி படிச்சிட்டீங்க, கலர் பிளைண்ட் மேல் அண்ட் நார்மல் ஃபீமேல்னு தப்பா படிச்சிட்டீங்கன்னா உங்க ஆன்சர் மாறும். அதே மாதிரி கலர் பிளைண்ட் இந்த இடத்துல அவங்க கேட்கறது ஃபீமேலா மேலான்னு நீங்க தப்பா படிச்சிட்டீங்கனாலும் ஆன்சர் மாறும். கிளியரா? எஸ் மேம். So pick the odd one from the following statements. Terminal electron acceptor of ETS is oxygen. ETS, electrons are transported in ETS by electron carriers. Protons move from mitochondrial matrix to the cytoplasm. And complex 5 of ETS is involved in ATP synthesis. So pick the odd one out. Abdina. So it can either be one correct statement with the rest of them wrong, or one wrong statement with the rest of them correct. எப்படி வேணாலும் இருக்கலாம். So terminal electron acceptor of ETS is oxygen. Correct? So இது கரெக்டா தப்பா? First one. கேக்குதா நான் பேசுறது? Yes, ma'am. So terminal electron acceptor of electron transport system is oxygen. Yes or no? So இது வந்து correct. So the electrons are transported in the electron transport system by electron carrier proteins. This is also true. Protons move from mitochondrial matrix to the cytoplasm during the movement of electrons. இது கரெக்டா? எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல புரோட்டான்ஸ் எங்கேருந்து எங்க மூவ் ஆகும்? So electron transport system la next electron transport system la complex 5 is in ATP synthesis. Yes or no? So இது கரெக்ட்னாலே நமக்கு ஆட் ஸ்டேட்மெண்ட் 3 னு சொல்லிடலாம். கிளியரா? இந்த क्वेश्चन டவுட் இருக்கா இல்ல இது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? எஸ் மேம். கிளியரா இல்ல எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? Explain பண்ணுங்க மேம். எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே. சோ ஒரு நிமிஷம்.
எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ங்கிறது வந்து மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன்ல டிபிக்கலி இட் ஹேப்பன்ஸ். யூகேரியோட்டிக் செல்ல மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன்ல ஹேப்பன் பண்ணும். ஸோ நான் இமேஜோட எக்ஸ்பிளைன் பண்றேன். எஸ், ஸோ வந்து இதுதான் மைட்டோகாண்ட்ரியல் இன்னர் மெம்பரேன், உள்ள இருக்கிறது மேட்ரிக்ஸ், இது மைட்டோகாண்ட்ரியாவோட அவுட்டர் மெம்பரேன். ஸோ இந்த இது வந்து இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ். இங்கதான் நமக்கு வந்து கிரெப்ஸ் சைக்கிள் நடக்குது. சக்சினேட் வெளில வருது, ஃபியூமரேட் உள்ள வருது, and you get NADH. சரியா? ஸோ இதுல வந்து காம்ப்ளெக்ஸ் 1, 2, 3, 4. சரியா? இது நானுமே வந்து இங்க இருக்கு, மேட்ரிக்ஸ் ஆஃப் த இன்னர் மெம்பரேன்ல இருக்கு. கிளியரா? சோ இப்போ இதுல வந்து புரோட்டான்ஸ் வந்து எங்க போறது, மேட்ரிக்ஸ்ல இருந்து இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸுக்கு போறது. கிளியரா? எஸ் மேம். அதே சமயத்துல இந்த ஆப்போசிட் சைடுல தி ஏடிபி சிந்தேஸ் டு ஜெனரேட் ஏடிபி, இட்ஸ் ஹேவிங் அ புரோட்டான் கிரேடியன்ட் ஆன் தி ஆப்போசிட் சைட். ஸோ இங்கேருந்து இங்க தி ஏடிபி சிந்தேஸ் வந்து டேக்ஸ் புரோட்டான்ஸ் ஃப்ரம் தி intermembrane space and brings it inside, while the electron transport system takes the protons outside. Okay va? Yes ma'am. So இப்போ இதுல வந்து எலக்ட்ரான் வந்து இங்க பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான் அக்செப்டர் இந்த காம்ப்ளெக்ஸ் 4ல ஃபைனலி இந்த எலக்ட்ரான் அக்செப்டர் வந்து O2 H2O மாத்துது. So இதுதான் O2 is the இந்த 1 2 3 4 முடிச்சிட்டு O2 is the final electron acceptor இந்த கேஸ். இப்போ வந்து இப்போ நான் எக்ஸ்பிளனேஷன் இதுல ஒரு நிமிஷம். சாரி. சரியா? சோ இங்க வந்து டெர்மினல் எலக்ட்ரான் அக்செப்டர் வந்து ஆக்சிஜன், இது வந்து இட் பிகம்ஸ் வாட்டர் மாலிக்யூல். கிளியரா? சோ இந்த ஏடிபி சிந்தேஸ் தான் வந்து நமக்கு காம்ப்ளெக்ஸ் 5 அந்த क्वेश्चनல கேட்டிருக்கிறது. சோ இந்த காம்ப்ளெக்ஸ் 5 ஆஃப் தி இது வந்து இது the ATP synthase. சோ இதுதான் 1 2 3 4 ரெண்டு சைடு ஆஃப் தி மெம்பரேன்லயும் this will keep acting. ஓகேவா? சோ மிச்ச क्वेश्चंस என்ன கேட்டிருக்கான், டெர்மினல் எலக்ட்ரான். சோ இந்த 1 2 3 4 முடிச்சிட்டு ஃபைனலா தி எலக்ட்ரான் அக்செப்டர் இஸ் ஆக்சிஜன். சோ 4 வழியா எலக்ட்ரான் ஆக்சிஜன் எடுத்து H2O மாறுது. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் 5, இதுதான் காம்ப்ளெக்ஸ் 5 which is involved in ATP synthesis. Next, electrons are transported in the ETS by electron carrier proteins. See இப்போ நீங்க இந்த Qங்கிறது இருக்கு இல்லையா, இந்த Q சைட்டோக்ரோம் C இது எல்லாமே வந்து எலக்ட்ரான் கேரியர்ஸ் தான், கேரியர் புரோட்டீன்ஸ்னு பேரு. ஸோ அது வழியா தான் இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து போய் ஆக்சிஜன் வந்து கடைசியா அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பத்தி இதுவும் ட்ரூ ஸ்டேட்மெண்ட், பிகாஸ் இப்போ இங்க பாக்குற இந்த சைட்டோக்ரோம் சி இது எல்லாமே எலக்ட்ரான் கேரியர் புரோட்டீன்ஸ். கிளியரா? எஸ் மேம். ஸோ நெக்ஸ்ட் புரோட்டான் எங்க போறதுன்னா மேட்ரிக்ஸ் குள்ள இருந்து இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸுக்கு போறது. இங்க இருந்து சைட்டோபிளாசம்க்கு இன்னும் போல, இங்கதான் போறது. ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் ஃபால்ஸ். மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல இருந்து சைட்டோபிளாசம் போறது அப்படிங்கிறான். ஸோ அது ஃபால்ஸ். இங்க இருந்து இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸுக்கு தான் கிரேடியன்ட் இருக்கு. கிளியரா? எஸ் மேம். ஸோ நான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து ஃபுல்லா ஒரு தரம் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதாவது இங்க நம்ம சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் ஓட ப்ராடக்ட்ஸோட ATP ப்ரொடியூஸ் ஆகுது தான் வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட், ஓவரால் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்டோட சம்மரி. அதாவது இந்த NADH and FADH லேருந்து
எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்சிஜனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது இந்த ஃபுல் சைக்கிள். ஓகேவா? ஸோ அதுதான் ஜென்ரல் ஒரு ப்ராட் ஐடியா. NADH ஆர் FADHல இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் டு திஸ் ஆக்சிஜன். எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் 1 2 3 4 எல்லாம் இருக்கு. ஸோ இப்போ காம்ப்ளெக்ஸ் 1 என்னது? NADH coenzyme Q reductase அப்படின்னு பேரு. ஸோ NADH reductase. So it's reducing NADH to NAD plus and H plus. And the H plus one is going outside to the outer the intermembrane space. Next, in the coenzyme Q, இதுதான் இந்த Q னு இங்க லேபிள் ஆயிருக்கிறது. இந்த Q னு லேபிள் ஆயிருக்கிறது பேர் coenzyme Q. It is a protein that carries the electrons. So in the complex 1 ல இருந்து எலக்ட்ரான் ரிசீவ் பண்ணிட்டு காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் 1 and 2 வழியா. ஸோ இங்க காம்ப்ளெக்ஸ் 1 and 2 பக்கத்துல இருக்கு இல்லையா இந்த மாதிரி. ஸோ காம்ப்ளெக்ஸ் 1 and 2ல இருந்து இந்த coenzyme Q receives the electron and then காம்ப்ளெக்ஸ் 3. காம்ப்ளெக்ஸ் 3 என்னது? cytochrome BC1 complex labeled complex 3. So cytochrome BC1 complex என்ன பண்ணும்? It transfers the electrons to the cytochrome C. இந்த இதுதான் cytochrome C. That is again another electron carrier. So cytochrome C passes the electrons to the complex 4. So cytochrome C oxidase. So oxidase enna பண்ணும்? It catalyzes the reaction of O2 to H2. It catalyzes an oxidation reaction where the electron is given to oxygen. Clear? So 4 இருக்கு. 1 2 3 4. 1 வந்து NADH reductase இல்லையா? ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுது, H plus ஃபார்ம் பண்ணுது, H plus வெளில போயிடுது. இங்க இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து இந்த coenzyme Q-ல போயிட்டு coenzyme Q is passing it on to the cytochrome C. Cytochrome C through complex 4 is passing it on to the oxygen. Clear? Yes, ma'am. ஸோ இது மூணுமே நீங்க பாத்தீங்கன்னா proton pumps because இதோட part of the reaction in all these three involves moving the protons, proton gradient cause பண்றது. So இங்க இருந்து protons intermembrane space க்கு push பண்றது. Clear? So இப்போ இதுதான் full reaction. NADH H plus அதுல இருந்து complex 1 க்கு போகுது. இந்த H plus is pushed out by complex 1. Complex 1 ல இருந்து இந்த free electron வந்து coenzyme Q க்கு போயிட்டு so இங்க succinate வந்து complex 2 activate பண்ணுது. So what is complex 2 இங்க? இது வந்து basically succinate dehydrogenase, succinate to fumarate ஆகுது. So இந்த succinate dehydrogenase வந்து complex 2. அது வந்து gives another electron to the coenzyme Q. So இது ரெண்டுத்தையுமே complex 3 வந்து cytochrome C கொடுத்து cytochrome C gives it to complex 4 which gives it to oxygen to become H2O. இதுதான் full இது. Clear? Yes, ma'am. Sure. So இதுல புரிஞ்சது இல்லையா? இப்ப நீங்க அந்த டயக்ராம் பாத்தீங்க, அந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா டெர்மினல் எலக்ட்ரான் அக்செப்டர் நம்ம பார்த்தோம். கடைசி ஸ்டெப்ல O2 becomes H2O. Clear? Yes, ma'am. இது true. Complex 5 of the ETS is ATP synthesis. நம்ம பார்த்தோம் தனியா ATP ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா? அந்த புரோட்டான்ஸ் வந்து திருப்பி உள்ள கொண்டு வந்து it's making ATP. ADP plus phosphate becomes ATP with transfer of protons. இதுவும் பார்த்தோம் இல்லையா? Yes, ma'am. So electrons are transported by electron carrier proteins. Electron carrier proteins என்னது? Coenzyme Q and cytochrome C. இல்லையா? So இப்போ protons எங்க இருந்து மூவ் பண்ணிட்டு மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல இருந்து சைட்டோபிளாசம்க்கு மூவ் பண்ணல. எங்க மூவ் பண்ணிட்டு இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ். So இது ஆட் ஸ்டேட்மெண்ட். கிளியரா? Yes, ma'am. Sure. Okay. Next question போலாம். மேடம் another ஒரு 2 क्वेश्चंसல நம்ம முடிச்சிடலாம். ஓகே. 145 முடிய கூட போய்க்கிங்க. क्वेश्चन நம்பர். அப்புறம் வேணா நமக்கு டைம் பத்தாச்சுங்க. ஓகே ஓகே. 150 ஓட முடிஞ்சது. முடிய போய்டு 150 முடிய போய்டு. ஓகே. So 150 ஓட முடிஞ்சிருது பேப்பர். ஓகே ஓகே. we will cover around 150. No problem. So
CO2 is a major limiting factor in photosynthesis. So select the incorrect statement from the option below. Idhula edu incorrect? More than 0.5% of CO2 can be damaging over long periods. At low light conditions and high CO2 concentration, C3 plants show increased rate of photosynthesis. So at low light intensity and high CO2 concentration, C4 plants don't show increased rate of photosynthesis. At high light intensity, C3 plants show increased rate of photosynthesis. So idhula edu incorrect அப்படினு கேக்குறான். So low light conditions and high CO2 conditions. Let's see. True. So வந்து low light conditions and high CO2 conditions, C4 plants. What is how C4 plants will behave? Don't show increased rate of photosynthesis அப்படிங்கிறான். So this is true இல்லையா? At high light intensity, C3 plants show increased rate of photosynthesis. So இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 2 and 4ல 1 தான் ட்ரூவா இருக்க முடியும். கரெக்ட்டா? So ரெண்டுத்துமே deals with C3 plants. ஒண்ணுத்துல low lightல it shows increased rate, anotherல high lightல it shows C3 increased photosynthesis. So only one of it can be true. So which one is true? Two, ma'am. True. 2 is true. How come 2 is true? Low light conditions la eppadi higher photosynthesis varum? False, ma'am. False. So 2 is the option, but true. 2 is the option correct. நீங்க சொன்னது 2 is the option correct, but 2 is incorrect. அதனால it is correct for this question. அதாவது இந்த statement incorrect, so that is the answer. Clear? Yes, ma'am. So C3 plants வந்து high light intensity ல it will show a higher rate of photosynthesis. So low light intensity ல it doesn't. So in the statement false statement. சரி, next question போலாம். Leaf tendrils are present in cactus, Pisum sativum, Pisum sativum. Okay. Next. In which genetic condition each cell in the affected person has 44 plus XO condition? So Down syndrome, Klinefelter's, Turner's, Edwards. So Down's is what? Chromosome 21 overexpression. So adu kadayadu. Sorry, Turner's syndrome. Yes, Turner's syndrome la da vandu 44 plus XO irukum. So statins used as blood cholesterol lowering agents are produced by Trichoderma, Streptococcus, Monaskis. Sorry? Transcripts pRNA. Oh, in the question we are doing. Statins used as blood cholesterol lowering agents are produced by Trichoderma, Streptococcus, Monaskis purpureus, and Clostridium. Option 3, ma'am. Option 3, Monaskis purpureus, yes. Okay, what is the role of RNA polymerase 2 in the process of transcription? RNA polymerase 2 transcribes rRNAs, hnRNA, tRNA, and snRNA. RNA polymerase 2. So அதுக்கு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் 2 RNA polymerase 2 transcribes hnRNA. tRNA எது டிரான்ஸ்கிரைப் பண்ணும் தெரியுமா? tRNA எது டிரான்ஸ்கிரைப் பண்ணும் தெரியுமா? No, ma'am. Okay. Yeah. So hnRNA basically என்னன்னா pre-mRNA. So tRNA வந்து is generally transcribed. ஒரு நிமிஷம். I will double check which one. NK confused ஆயிடுது. RNA polymerase 3 தான் வந்து tRNA transcribe பண்ணும். சரி.
So next வந்து correct statement with regard to G2 phase. So G2 is the interval between mitosis and DNA replication. Is it true? What is mitosis? What is DNA replication? So அதுக்கு நடுவுல interval வந்து is it the G2 phase? Or tubulin protein synthesis occurs in it, chromosome duplicates in this phase, and most of the organelles duplicate in this phase. So chromosomes duplication in the phase lab. Yes, phase, ma'am. Okay, so appa idu false. Organelles duplication in the phase lab. G1. G1 phase la. So tubulin protein synthesis in the phase la. G2, ma'am. G2. So this is the correct option. Mitosis and initiation of DNA replication ku nadula varuma illa G2 eppa varum? So G2 வந்து DNA replication ஆனா அதுக்கு அப்புறமா மைட்டோசிஸ்க்கு நடுவுல இல்லையா? So it's the reverse of this statement. DNA replicate ஆன அப்புறமா மைட்டோசிஸ்க்கு முன்னாடி வரும் G2. So இது false. இப்ப அவ சொன்ன மாதிரி tubulin protein synthesis occurs in G2. இதுதான் correct statement. Clear அது? Yes, ma'am. Okay. So again match the following. Gibberellins, auxins, abscisic acid. So இது வந்து phytohormones versus அதோட location or function. So இப்போ A வந்து 3 or 2 தான் possible. So gibberellins, seed germination or overcome apical dominance. எது correct இது ரெண்டுத்துல? Seed germination. Seed germination. So 1 and 3 la we have to consider our next options. Next auxins. இப்போ வந்து auxins என்னன்னு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிரும். Auxins present in root and shoot apex. Option 4. Option 4 எப்படி? Option 3, ma'am. Gibberellins வந்து seed germination னு சொன்னாங்க இப்பதான் இல்லையா? So gibberellins வந்து seed germination. Or you can think of it this way. Auxins வந்து உங்களுக்கு சிம்பிளரா if you know auxins better. Auxins are present in root and shoot apex இல்லையா? Yes, ma'am. So நீங்க 3ம் 4ம் கன்சிடர் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து மிச்ச ஆப்ஷன்ஸ்ல வந்து மேபி இப்போ gibberellins you can take whether it comes in seed germination or overcome apical dominance. அப்படி இல்லைன்னா abscisic acid என்ன பண்ணும்? Abscisic acid வந்து induces dormancy. So வந்து C4B1 அப்படி கூட நீங்க சொல்லி ஆப்ஷன் 3 சொல்லலாம். கிளியரா? So gibberellins வந்து seed germination, abscisic acid வந்து dormancy, auxins வந்து root and shoot apex, and cytokinins தான் overcome apical dominance. Clear அது? Yes, ma'am. Okay. So இதோட finish பண்ணிக்கலாமா? ஏதான டவுட்ஸ் இருக்கா இது வரைக்கும்? அந்த question number 1 அந்த இந்த question புரிஞ்சுதா? அந்த genetics question Hardy-Weinberg rule? Yes, ma'am. Okay. So வேற எதுவும் டவுட் இல்லைன்னா we can finish off. எஸ் மேடம். இங்கே எல்லாம் டவுட் இருக்கா? அந்த அந்த பாடத்தை போய் மறுபடியும் படித்தாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு மீறி டவுட் வந்து யூ சென்ட் இன் த குரூப்.